சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கட்டாயம் என்பது தொடர்பான ஒரு முறையீடு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கை விரைந்து விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். தொடர்ந்து ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய இந்த மும்மொழி கட்டாயம் தொடர்பாக என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, நிலைப்பாடு என்ன, உச்சநீதிமன்றத்தில் எப்போ இதனுடைய விசாரணை தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம்? நிலவரம் என்ன வெங்கடேசன்? வணக்கம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 3வது மொழி கட்டாயம் என மத்திய அரசு சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. இந்நிலையில்தான் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய கல்விக் கொள்கையின்படி 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3 மொழிகள் மும்மொழிகள் கற்பதை கட்டாயமாக்கி உள்ளது. கட்டாய மும்மொழி திட்டம் என்பது ஜூலை 1 முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவித்தது. மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் 3 மொழிகளில் குறைந்தபட்சம் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த அறிவிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்து ஒரு வழக்கு, பொதுநல வழக்கு என்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க கோரி மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி முறையிட்டார். இந்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் விசாரணைக்கு பட்டியலிட ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.